அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே மிதுன ராசிக்கு உள்ள பலனை பார்க்க போகின்றோம். இது அடியேனுடைய அனுபவத்தில் சொல்லப்படுகின்ற பொது கருத்தாகும். ஆமாம், 10ஆம் வீட்டிலே சனி வந்திருக்கிறார். இந்த 10ஆம் வீட்டிலே சனி வந்தவர் உங்களுக்கு எப்படி என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் வீடு என்றால் ஐயோ தொழில் செய்கிறோமே, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது வியாபாரம் செய்கிறோமோ இந்த வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா, அல்லது நாம் இந்த முதலீட்டு செய்ததை செய்யலாம் என்று யோசிக்கின்றோமே, இது நன்றாக இருக்குமா, இப்படி பலமாக குழப்பங்களும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவது என்பது இந்த நேரத்திலே, இந்த சனிப்பயிற்சி நேரத்திலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு யார் இந்த சனி பகவான்? பாக்யம் என்ற 9ஆம் வீட்டுக்கும் அஷ்டமம் என்ற ஆயுள் ஸ்தானத்துக்கும் உடையவர் 10ஆம் வீட்டிலே வந்து அமருகிறார். இங்கே நடுவான பயணங்கள் இருக்க வேண்டும். என்ன, தொழிலிலே நீங்கள் முதலீடு செய்கிறீர்களா, அல்லது தொழிலிலே புதிதாக யாரையாவது இணைக்கிறீர்களா, அல்லது புதிதாக ஒருவரை வேலையில் அமர்த்துகிறீர்களா, அல்லது புதிதாக ஒருவர் வேலைக்கு போகிறீர்களா, இவர்களெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் எடுத்த முடிவு சரியா தவறா என்று சிந்தித்து யோசித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நீங்கள் எதில் செயல்படுகிறீர்களோ அதில் வெற்றி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், 9க்கும் 8க்கும் உடையவர் பாக்கியத்தை கொடுக்கின்றவரும் சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுப்பார் சனி பகவான். நமக்கு தெரியும் மனசுள்ள இது செய்தால் சரியா வராதே என்று, ஆனால் அதை மீறி செய்வீர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அந்த மீறி செய்வதுதான் உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். சனி பகவான் உங்களுக்கு பொதுவாக சொல்லுகின்ற கருத்து என்ன தெரியுமா? உனக்கென்ன தோன்றுகிறதோ, அல்லது உண்மையான நல்ல அறிவு சார்ந்த அனுபவசாலிகள் உன்னோடு இருந்தாலோ, அல்லது நீ அவர்களை போய் அணுகி அவர்கள் ஆலோசனையை கேட்க வேண்டும். நீங்கள் சுலபத்தில் கேட்க மாட்டீர்கள், கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு போய் விடாத உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த முன்னேற்றம், பெரும் பதவிகள் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக நடக்கும். ஆனால் உழைப்பிலே குறையும் சோம்பேறித்தனமான செயலும் மந்த புத்தியும் காலதாமதப்படுத்தும் நிலையும் இருக்குமே, ஆனால் அது உங்களுக்கு சுட்டுதான் நல்லருளை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து நீ தவறுகின்றாய், தவறிப்போய் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்தி உனக்கு நல்லவைகளை செய்யும். அது தவறுதான் என்று உணர்த்துகின்ற காலத்திலே மீறிவிட்டால் உங்களுக்கு விரயத்தை கொடுத்து விடும் என்பதை மிதுனராசிக்காரர்கள் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். பாக்கியத்தை கொடுக்கின்றவரும் அறிவை கொடுக்கின்ற நேரம் இது. அந்த 8லே உள்ள அறிவு உங்களுக்கு பலப்படுத்துவார். எதை கொடுத்து பலப்படுத்துவார்? சொன்னால் கேட்காதவர்களுக்கு அனுபவ ரீதியாக பயத்தையும் தேவையில்லாத விரயத்தையும் கொடுத்து உணர்த்துவார். அப்படி உணர்த்துவதில் திரித்து கொண்டால் இழந்ததையும் பெற முடியும், இழக்காமல் மேற்கொண்டும் இருக்க முடியும், லாபத்தையும் பெற முடியும், பதவியிலும் அமர முடியும், உத்தியோகத்திலும் அமர முடியும், வியாபாரத்திலும் வெற்றி பெற முடியும், தொழிலிலும் கடன் நிவர்த்தியாகி தேவையற்ற கடன் எல்லாம் இல்லாமல் தேவைக்கான கடனோடு நிறுத்தி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் என்பதை இந்த மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பயம் வேண்டாம் என்பதுதான் பொதுவான கருத்தாக இதை சொல்லுகின்றேன். ஆகையால் சிந்தித்து உழைத்து சுறுசுறுப்பாக இருந்து மந்த புத்திகளை அகற்றி சோம்பேறித்தனத்தை அகற்றி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சனி பகவான் வழிபாடுகள் செய்து நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.